நண்பா தமிழ் தலைவாஸ் டீமோட ப்ரீ சீசன் கேம்ப்ல இப்போதைக்கு 2 பிளேயர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மொயின் சஃபாரி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அமீர் ஹுசைன் மஸ்தாபி. 2 பேரும் இன்னைக்கு காலையில தான் தமிழ் தலைவாஸ் டீமோட ப்ரீ சீசன் கேம்ப்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓணம். ஸோ இன்னைக்கு வந்து தமிழ் தலைவாஸ் டீம் என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான தரமான அப்டேட் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ என்ன ஏதுங்கிற எல்லா விஷயத்தையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பா இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஓணம், ஓகேங்களா? ஸோ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது இது ஓணமாக இருக்குமா இல்லை ஓணம் இல்லாமல் இருக்குமா, ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குமா திங்கக்கிழமையாக இருக்குமா அதெல்லாம் கரெக்டாக தெரியல. பட் இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். நண்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அது மட்டும் இல்லாமல் ஓணமும் கூட, ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும் நிலையில தமிழ் தலைவாஸ் டீமில் இருக்க எல்லாருமே மேனேஜ்மெண்ட்லேருந்து பிளேயர்ஸ்லேருந்து கோச்லேருந்து எல்லாருமே ஓணம் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம், 2 ஈரான் வீரர் வந்து நம்ம தமிழ் தலைவாஸ் டீமோட ப்ரீ சீசன் கேமுக்கு வந்து அரைவ் ஆயிருக்காங்க. அமீர் ஹுசைன் மஸ்தாபி சாகருக்கு பேக்கப், இன்னொன்று மொயின் சஃபாரி ஆல்ரவுண்டடான பிளேயர். இன்ஃபேக்ட் நம்ம தமிழ் தலைவாஸ் டீமில் இருக்க ஒரே ஒரு ஆல்ரவுண்டடான பிளேயர் அப்படின்னா அது இந்த மொயின் சஃபாரி தான். நண்பா இதில் முக்கியமாக மொயின் சஃபாரியை பற்றி பார்த்தே ஆகணும். அவர் மேலே எதிர்பார்ப்பு பல பேருக்கும் இருக்குது, ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 சைடும் ரைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கான். டிஃபென்ஸ்லேயும் உங்களுக்கு பக்காவான சப்போர்ட்டை கொடுப்பாராம். அதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு ஹைட்டான பிளேயர், ஹைட்டான ரைடர், ஓகேங்களா? அது அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போதே தெரியுது, பயங்கரமான ஹைட்டு. ஸோ அதை பயன்படுத்தி ஈஸியாக பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும், ஓகேங்களா? ஒரு பக்காவான ஆல்ரவுண்டர். இவர் வந்து ஹிமான்ஷு மாதிரி இல்லை. ஹிமான்ஷு வந்து ஒரு டிஃபென்சிவ் ஆல்ரவுண்டர். டிஃபென்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு நேரம் கிடச்சுன்னா ரைட்ல போய் பாயிண்ட்ஸ் எடுப்பாரு. ஆனால் இவர் அப்படி கிடையாது. 2 சைடும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு பிளேயர். ஸோ இப்படி இருக்கும்போது இவர் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மொயின் சஃபாரிக்கு வந்து பிறந்த நாள். ஸோ நம்ம சார்பில் ஹாப்பி பர்த்டே மொயின் சஃபாரி. இப்போதைக்கு அந்த நல்ல விஷயம், 2 ஈரான் பிளேயர்ஸும் மறைவாயிருக்காங்க. 2 ஈரான் பிளேயர்ஸும் தரமான பிளேயர்ஸ். ஸோ இனிமேல் ப்ராக்டிஸ் கேம்பில் அவங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. நண்பா இன்னைக்கு வந்து தமிழ் தலைவாஸ் டீம் கிரவுண்டுக்கு போயிருக்காங்க. உடனே நீங்க நினைக்கலாம் அவங்க பிராக்டிஸ் பண்ண போயிருப்பாங்க, இல்லைன்னா மேட்ச் பிளே பண்ண போயிருப்பாங்க, நீ ஏன்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆனால் அவங்க அதுக்கு போல சப்போர்ட் பண்றதுக்காக போயிருக்காங்க. ஆமா நண்பா, ஹீரோ ஐஎஸ்எல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் டீமும் பஞ்சாப் எஃப்சியும் மோத போறாங்க. இதுல வந்து கேரளா பிளாஸ்டர்ஸ் டீமுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம தமிழ் தலைவாஸ் டீம்ல உள்ள எல்லா பிளேயர்ஸும் போயிருக்காங்க. அதை வந்து அந்தந்த பிளேயர்ஸ் அவங்களோட ஸ்டோரியிலும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் தலைவாஸ் டீமும் அவங்களோட ஸ்டோரியில வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கெல்லாம் நினைக்கலாம் எதுக்காக தமிழ் தலைவாஸ் டீம் கேரளா பிளாஸ்டர்ஸ் டீமை சப்போர்ட் பண்ணி ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போய் மேட்ச் பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தமிழ் தலைவாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட்டும் கேரளா பிளாஸ்டர்ஸ் டீமோட மேனேஜ்மெண்ட்டும் ஒன்று தான், ஓகேங்களா? 2 பேருக்கும் ஒரே லீடர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது கேரளா பிளாஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தமிழ் தலைவாஸ் டீம் போயிருக்காங்க. மேபி தமிழ் தலைவாஸ் டீம் மேட்ச் ப்ளே பண்ணும்போது கேரளா பிளாஸ்டர்ஸ் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த முக்கியமான அப்டேட்குள்ளே போயிடலாமா? ஸோ முன்னாள் பெங்களூர் பிளேயர், முன்னாள் பெங்களூர் கேப்டன், முன்னாள் இந்தியன் பிளேயர் ரோஹித் குமார் வந்து இப்போதைக்கு மறுபடியும் PKL சீசன் 11 வந்து கம்பேக் கொடுக்குறாரு. ஸோ எந்த டீமுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா புனேரி பல்டன் டீமோட ப்ரீ சீசன் கேமில் இப்போதைக்கு அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. நண்பா இதை கேட்டதோட உங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். இந்த ஆச்சரியத்தோட ஒரு கேள்வியும் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ப்ரீ சீசன் கேம்ப்ல புனேரி பல்டன் டீமோட பிளேயரா ஜாயின் பண்ணியிருக்காரா இல்லைனா கோச்சா ஜாயின் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னொரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. என்னை பொறுத்தளவு கோச்சா ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவர் வந்து கபடியில் ப்ரோ கபடியில் ப்ளே பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக ப்ளே பண்ண சீசனும் அந்தளவுக்கு பெருசாக ஃபார்மில் இல்லை. ஒரு பெரிய இன்ஜுரி வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால மேக்ஸிமம் கோச்சாக ஜாயின் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் கோச்சாக ஜாயின் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லைனா பிளேயராக ஜாயின் பண்ணால் நல்லா இருக்குமா? கமெண்டில் சொல்லுங்கள். நண்பா நான் ரோஹித் குமாரை பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாமே இப்போதைக்கு ஒரு ரூமர் மட்டும்தான், இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை.